ஓகே गाइस, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. மழை பெஞ்சுதான் மேட்ச் நிப்பாட்டுதுன்னு பார்த்தனா ஒரு வாரே வந்து மேட்ச் நிப்பாட்ட வேண்டிய நிலைமைலாம் வந்துட்டா. அந்த அளவு நம்ம கண்ட்ரி போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, டேட் கொடுத்துட்டானுங்க, ஷெட்யூல் கொடுத்துட்டானுங்க, வென்யூவும் கொடுத்துட்டானுங்க. முக்கியமான விஷயம், தலைமை விராட் கோலி ரிட்டையர் ஆறான் டெஸ்ட்ல இருந்துட்டு. நான் நினைச்சு கூட பார்க்கல, கனவுல கூட. ரோஹித் சர்மா ரிட்டையர் வீடியோவும் விராட் கோலியோட ரிட்டையர் வீடியோவும் பேக் டு பேக் வரும்னு. போன வீடியோ ரோஹித் சர்மா பத்தி போட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு விராட் கோலியை பத்தி போட வேண்டியதா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஆர்சிபியில நிறைய ஃப்ராடு வேலைங்க பார்த்துட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு. இந்த ஹேசல்வுட், ரஜத் பட்டிதாரு எல்லாம் உட்காந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க गाइस. வீடியோக்கும் லைக் போடுங்க, அப்பதான் நான் போடுற கிரிக்கெட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஷெட்யூல சைடுல போட்டுறேன். இத போட்டுட்டே நம்ம பேச போறோம் இத பத்தி. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்சிபிக்கு வரேன். டேய் பாகிஸ்தான் பரதேசி பசங்களா, உங்களை எதாவது பண்ண மாடா. அதாவது இந்த சீசன்ல நான் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஒரு ஹோப் கொடுத்தாங்க, ஆர்சிபி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்தாங்க. அதுல மண்டல எப்படி அவங்களால போட முடியுது? இல்ல எப்படி வந்துட்டு ஒரு வார் வந்து ஐபிஎல் மேட்ச் தள்ளி போச்சு. அதாவது ஆர்சிபி வந்துட்டு சூப்பர் மொமெண்டம்ல இருந்தானுங்க, நல்ல மொமெண்டம்ல இருந்தாங்க. அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணிட்டாங்கடா. சொல்ல போனா எந்த டீமுக்கும் மொமெண்டம்லாம் பிரச்சனை இருக்கு, ஆர்சிபிக்கு தான் அந்த மொமெண்டம் பிரச்சனை உண்டு. அதுல ஒரு பிரேக்கப் போட்டானுங்க. இதுல பாதி பேருக்கு இன்ஜுரி. ஹேசல்வுட் உனக்கு இன்ஜுரி, இதை நான் நம்பணும். காய்ஸ், நான் சொன்னா இல்லையா, இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ், ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நம்பவே கூடாது. இவங்க இன்ஜுரின்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு ஓடிடுவானுங்க கடைசி. எப்பவுமே இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ், ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இப்படிதான் காய்ஸ். நல்லா ஸ்டார்டிங்ல இருப்பானுங்க, நம்ப வச்சு கழுத்த இருப்பானுங்க, கடைசி நேரத்தில் ஓடிடுவானுங்க. என்னதான் இருந்தாலும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான்டா. 5 ரூபா கொடுத்தாலும் 55 ரூபாய்க்கு வேலை செய்வானுங்களா. நீ 2 ரூபா கேன் வில்லியம்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதாவது கேன் வில்லியம்ஸ் போய், அண்ணே 5 ரூபா இல்லண்ணே 2 ரூபா தான் இருக்குது லேட்ரிங்களானா கூட, அண்ணன் சொக்க தங்க மாதிரி ரன் அடிச்சுட்டு 3 ரூபா அப்புறம் கூட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் முடிஞ்சு கழுவி பெருக்கி தந்துட்டு போவான்டா கேன் வில்லியம்ஸ்னு. இவனுங்க ஓடுறானுங்க ஃப்ராடு பைய. அந்த சிஎஸ்கே மேட்சே பார்த்தேன்டா, ஹேசல்வுட் எப்படி உட்கார்ந்துருந்த அப்படின்னு கம்கமான. உனக்கு நிகழும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது ஷோல்டர்ல, எல்லாம் ஓடு உட்காந்துட்டு. இன்னொருத்தன் என்னன்னா விரல்ல இன்ஜூரியா, ரஜத் பட்டிதாரு. இவன் ஒருத்தன் தான் நல்லா கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றான், விரல்ல இன்ஜூரியா. டே விரல்ல எப்படா இன்ஜூரி வரும்? விரல்ல கையை எங்க தாண்டா வைப்ப நீ கையை எங்க தாண்டா? டே கையை எங்க தாண்டா நீ போய் வைப்ப? எனக்கு சொல்ற, கையை எங்க நீ போய் வச்சிருப்ப? நீ எங்க கையை வச்சிருப்பன்னு எனக்கு தெரியும்டா. நீ எதை நோண்டி இருப்பன்னு எனக்கு தெரியும். அது இப்படி பண்ண கூடாதுடா, இப்படி பண்ணணும். தரல வச்சு தெரியாட்டி என்கிட்ட கேட்டிருக்கணும். இன்னொருத்தனுக்கு குண்டி வலின்றான், தேவதத் படிக்கல ஓடிட்டாங்க. எல்லாம் அப்படியே காணாம போயிருங்கடா ஒவ்வொருத்தனை. அதாவது போன சீசன்ல ஆர்சிபி வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஹோப்பே இல்லாம இருந்தானுங்க, எண்டிங்ல ஹோப் கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல ஹோப் கொடுத்துட்டு எண்டிங்ல அந்த ஹோப் லைட்டா இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியல ஹேசல்வுட் ஓடிடுவானா இல்லையானு. பட் இந்த இன்ஜுரி டயலாக் விடுறானுங்க தெரியுமா, நம்பவே நம்பாதீங்க காய்ஸ். இவனுங்களா சரியான ஆளுங்க. டெஸ்ட் வேர்ல்ட் கப் முக்கியமா ஐபிஎல் முக்கியமான்னு கேட்டேன்னா நான் டெஸ்ட் வேர்ல்ட் கப் தான் எப்பவுமே சொல்லுவேன். டெஸ்ட் வேர்ல்ட் கப் இருந்ததுன்னா அதுக்கு தான் போகணும்னு. ஆனா இந்த வார் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு சொல்ல போறேன்னா, ஏன்னா ஷெப்பர்டு போற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கானுங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸ் போற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓடிஐ வருது அவங்களுக்கு. கரெக்டா மே 29 இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ வருது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் இங்கிலாந்து பிளேயர்ஸும் கண்டிப்பா போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இங்க இருக்கும்போது அங்க யார் போய் அவங்க விளையாடுவானுங்களா? எல்லாம் அவனுக்கு கண்ட்ரிக்கு விளையாடாம சால்ட் இருக்க மாட்டான். இப்ப சால்ட் போயிருவான், பட்லர் போயிருவான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பட்லரும் இல்லைன்னா யாரு தான் அங்க விளையாடுவாங்களே இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல. எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா பாபர் அசாம் தான். இந்த முட்டா பைய தாங்க எல்லாத்துக்கும் காரணம். எவனாவது சொல்லியிருப்பாங்க, பாபர் அசாம் தெருவுல போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்கார கிண்டல் அடிச்சிருப்பான், டே கோலி இஸ் யுவர் டாடிடா அப்படின்னு இருப்பான். அந்த வெறிய வந்துட்டு பாகிஸ்தான், அந்த வெறிய வந்துட்டு ராக்கெட் விட்டுட்டானா என்னமோ நாய் கடுப்பேத்திட்டான்டா. சும்மா தானடா இருந்தோம். இல்ல நாங்க ஏதாவது நோண்டமாடே, பாகிஸ்தான் முட்டா பையல ஏதாவது ஒண்ணு நோண்டமாடா, செவனேன்னு இருந்தோம். ஒண்ணு எங்களை அடிக்க வரியா, தில்லா அடிக்கணும், கம்ப்ளீட்டா ஒரு எங்களை பயமுறுத்தணும். அதுவும் பண்ணல, லைட்டா சொரிஞ்சு விட்டுட்டு திருப்பி இந்தியாவே மானவகம் படுத்திட்டானுங்க. உட்கார்ந்து உடனே வர முடியலான்னு தெரியுது. ஐயா இந்தியா, நீங்க எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு இருக்கீங்க? ஒரேடி அவனுக்கு கண்ட்ரியை முடிச்சிட வேண்டியதானன்றேன். எதுக்கு லைட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தமா முடிச்சு விட்டுருங்க. பட் எனக்கு புரியுது, ரைவல்ரின்னு இருந்தாதான் ஒரு ஃபயர் இருக்கும். ஏன்னா மொத்தமா முடிச்சா எனிமையே இருக்க மாட்டாங்களே, நமக்கு ஒரு கிக்கே இருக்காது, ஒரு பார்டர்ல ஒரு ஹீட்டே இருக்காது. இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஃபயரே இருக்காது. அதாவது நான் வந்துட்டு போன சாம்பியன்ஸ் டிராஃபி தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எத்தனை பேர் நீங்க வந்துட்டு என்னோட ரிவ்யூ எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நான் முக்காவாசி என்ன சொன்னேன்னா, தயவு செய்து இந்தியா பாகிஸ்தான்ல போய் விளையாடுங்க ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி. ஏன்னா பாகிஸ்தான்ல வச்சு அடிக்கிறதா மாசு.
புரியுதா? ஏன்னா எப்பவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு எங்க போனாலும் இந்தியா ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னாலும் இந்தியன் ஃபேன்ஸ் தான் அதிகமா இருப்பானுங்க. ஒரு இங்கிலாந்துல போய் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னாலும் இந்தியன் ஃபேன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. சோ பாகிஸ்தான்ல போய் இந்தியா லேண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா எல்லாரும் இருப்பாங்க. கம்ப்ளீட் பாகிஸ்தான் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. இந்தியாவை பூ பண்ணுவாங்க. சோ அவனுங்க மண்ணுல வச்சு பாகிஸ்தான் அடிக்கணும், அவனுங்க பாகிஸ்தான்ல வச்சு நம்ம ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி அடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்ச பிறகு யோசிச்சேன், சரி இத்தனை இவ்வளவு வந்துட்டு பாகிஸ்தான் அசிங்கப்படுத்திருக்காங்களே, சோ ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த பழையபடி இந்த பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியன் ஓடிஐ எல்லாம் வந்துட்டு திருப்பி பழைய மாதிரி நடக்கும், பாகிஸ்தான்ல வச்சு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப இந்த வாரை வச்சு நான் டிசைட் பண்ணிட்டேன், இனி இந்த ஜென்மத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் காலே எடுத்து வைக்க மாட்டானுங்க அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். பட் டிசிஷன் வந்துட்டு ரைட்டுன்னு எனக்கு காமிச்சிட்டானுங்க. பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஒருவேளை பாகிஸ்தான் போயிருந்தா கண்டிப்பா ஏதாவது நடத்திருப்பானுங்க. இவனுங்க ஒரு முட்டா பயிலுக அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இப்ப எது ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா வரப்போது தெரியுமா, ஏசியா கப். அதுல வரட்டும் பாகிஸ்தான், அதுல இவனுங்க என்ன பண்றோம்னு பார்ப்போம். பட் இருந்தாலும் நடுவுல நிறைய இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் மாட்டிருக்கானுங்க. அது வந்து ஆக்சுவலா பாவமா தான் இருக்கு. பாகிஸ்தான் சைடும் சரி நம்ம சைடும் சரி நிறைய பேர் இந்த இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் மாட்டிருக்கானுங்க. அது வந்துட்டு ப்ராப்ளம். இன்னொரு கேங் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஹிந்துஸை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் சும்மா கிளப்பி விடுறது இல்ல, இந்தியன்ஸ் அடிக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு எண்ணம். அது வந்துட்டு இந்தியன்ஸ்குள்ளே கிளப்பி விடுறது. இதெல்லாம் இந்தியன்ஸ்குள்ளே அவனுங்களே கிளப்பி விட்டு விடுவானுங்க, முஸ்லீம்ஸ் தான் வந்துட்டு ஹிந்துஸ் அடிக்கிறானுங்க. அந்த 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 நார்த் சைடு அப்படி அவனுங்க ஒரு லூசு பயிலுங்க. அவனுங்க எப்பவுமே அப்படிதான், ஏதாவது ஒண்ணு ரிலீஜியஸை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோ வார் தான். பட் அத நடுவுல வந்து ஆர்சிபியோட மொமெண்டம் ஆட்டிட்டு போயிட்டாங்க, ஒரு ஆட்டு நல்லா ஆட்டிட்டு போயிட்டாங்க வந்து. சோ டிசி வெர்சஸ் பஞ்சாப் மேட்சுக்கு நம்ம வருவோம். அந்த பஞ்சாப் மேட்ச் பாதியிலே விட்ட மேட்சை வந்துட்டு அந்த மேட்ச் எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் வந்துட்டு அந்த சைடு அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது பக்கத்துல தான் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இப்பதான் அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதனால அந்த சைடு பாகிஸ்தான் ட்ரோன் வரதுனால இங்க இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு உண்மையா என்னெல்லாம் தெரியல. சோ அதே மேட்ச் கண்டினியூஸா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது எங்க நடக்கும்னா 24th அன்னைக்கு ஜெய்ப்பூர்ல வச்சு அதே மேட்ச் கண்டினியூஸா நடக்கும் அப்படின்றாங்க. 17th ஃபர்ஸ்ட் யார் மேட்ச்க்குனா கொல்கத்தா வர்சஸ் ஆர்சிபி ஆரம்பிக்குது அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இன்னொரு ஒரே ஒரு சேடான விஷயம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன அப்படின்னா, சிஎஸ்கேல வச்சு இனி மேட்சே கிடையாது. நல்ல வேளை நான் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் ஸ்டேடியம்ல போய் பார்த்துட்டேன் கைஸ். கடைசி சிஎஸ்கே மேட்ச் இந்த சீசன்ல அதான் ஸ்டேடியம்ல இப்ப பார்த்துட்டேன். நிறைய மேட்டர் நடந்துச்சு. சாம் கரன் ஒரு 88, தோனி ஒரு 6, ஸ்ரேயஸ் ஐயர் சூத்தடி அடிச்சான் சிஎஸ்கேவை, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல யுஸ்வேந்தர் சாகலோட ஹேட்ரிக் எல்லாமே பார்த்துட்டேன். அதாவது ஆக்சுவலா வந்துட்டு ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற மேட்ச் வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் சென்னையில நடக்கிற மாதிரி இருந்து. என் தம்பி என்ன சொன்னா அப்படின்னா, ராஜஸ்தான் சிஎஸ்கே போலாம் அப்படின்னா. ஏன்னா அப்ப அதுதான் லாஸ்ட் மேட்ச் சென்னையில வச்சு, ஏன்னா டோனி பால் அடிச்சு விடுவாரு அப்படின்னா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சென்னையில் நடந்தாங்க, அந்த டென்னிஸ் பால்லாம் அடிச்சு விட்டு ஆடியன்ஸ்க்கு சைன் போட்டுலாம் தருவாரு, அந்த கூத்துலாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா இருந்தாலும் நான் வந்துட்டு பஞ்சாப் வந்துட்டு சென்னை அடிக்கிறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் மேட்ச் நல்லவேளை போயிட்டேன். பட் ஏன்டா சென்னையில வைக்க வேண்டியதானே அந்த ராஜஸ்தான் ராயல் மேட்ச், எதுக்கு நீங்க திருப்பியும் ஜெய்ப்பூர்ல போய் வைக்கணும்? அவனுங்க சைடு ஒரு வாட்டி வச்சாச்சு, குவஹாத்தியில வச்சு நடத்திட்டீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ராஜஸ்தான் சைடு மாதிரி தான், சொல்ல போனா ஃபுல்லா ராஜஸ்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த குவஹாத்தியே. அப்புறம் எதுக்கு திருப்பி ஜெய்ப்பூர்ல வைக்கணும்? ஏன் இங்க சென்னையில ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் சென்னையில வைக்க வேண்டியதானே? அவனுங்களுக்கு தான் ஏற்கனவே செத்து போயிருக்கானுங்க ஃபேன்ஸே இல்லாம. இங்க வச்சு ஒரு வென்யூ வைக்கலாம். ஹைதராபாத்ல வென்யூ என்னாச்சுன்னு தெரியல. ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னானுங்கன்னா, சென்னை, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் தான் வந்துட்டு அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இப்ப ஹைதராபாத்தும் கிடையாது சென்னையும் கிடையாதுன்றானுங்க. பட் பெங்களூர் எல்லாமே இருக்கு அப்படின்னு ரெடியா இருக்கானுங்க. கொல்கத்தா மட்டும் ரெடியா இல்ல, அந்த சைடு போறதுக்கே பயப்படுறானுங்க. ஃபைனல் எங்க வச்சு நடக்க போதுன்னு தெரியல. ஃபைனல் அண்ட் செமிஃபைனல் எங்க வச்சு நடக்க போகுதுன்னே தெரியல. லேட்டா தான் சொல்லியிருக்கானுங்க. சொல்ல போனோம்னா 6 ஸ்டேடியம் தான், 6 ஸ்டேடியம். டெல்லி, பெங்களூர், குஜராத், ஜெய்ப்பூர், மும்பை, ஏதோ ஒன்று விட்டுட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ல. ஒரு 6 ஸ்டேடியம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு லக்னோ இதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா, லக்னோ. மொத்தம் 6 ஸ்டேடியம் தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அண்ட் செமிஃபைனல் எங்க வச்சு நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு ஃபைனல் நடந்தா நல்லா இருக்கும் guys. they deserved it. போன வாட்டி அவங்க ஜெயிச்சிருக்கானுங்க. அவனுங்க இடத்துல வச்சு ஃபைனல் நடந்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் சாவேஜா இருக்கும்னு பாக்குறேன். ஸோ ஃபைனல் அங்கேயே நடந்தா நல்லா இருக்கும். டபுள் ஹெட்டர் 2 வாட்டி வருது. சண்டே மேட்ச்ல மட்டும் வழக்கம் போல டபுள் ஹெட்டர், மற்றபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஐபிஎல் கொஞ்சம் பேக் தள்ளி போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் போகுது, அதுதான் கொஞ்சம் கடுப்பு. அந்த ஒரு வாரம் போகாம 25ல முடிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும்னா, நிறைய பிளேயர்ஸை பத்தி யோசிக்க தேவையில்லை. நம்ம வந்துட்டு கன்ஃபார்மா இவங்க வந்துட்டு இருந்து முடிச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம்
ஓகே, இப்போ டெஸ்ட் வேர்ல்ட் கப் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கடைசி வரை ஒரு 25 வரை தானே இருந்துட்டு விளையாண்டுட்டு வந்துடலாமே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஜூன் 3 வரை வச்சிருக்கானுங்க அப்படின்றதுனால யோசிக்க வேண்டியதா இருக்கு இவங்களுக்கு. கடைசி வரை இருப்போமா? இப்போ முக்கியமா வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. முக்கியமா யார் யோசிப்பானா ஆஸ்திரேலியா தான் கண்டிப்பா. ஆஸ்திரேலியா விடாதீங்க கைஸ், விடாதீங்க, அவங்களாம் விடாதீங்க, பிடிச்சு வச்சுக்கோங்க. ஹேசல்வுட்னா போறானா பிடிச்சு உள்ள போட்டுக்கோ, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போட்டு நொத்தி எடுத்துருங்க. உம்மா இங்க இருறா, காசு வாங்கினல இல்ல பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுங்க. ஸ்டார்க்லாம் ஓட பார்ப்பான் பாருங்க, கால் வெளி முதுகு சுளுக்கிச்சுன்னு ஓட பார்ப்பானுங்க எல்லாம். அவனுங்க சொல்லி விடுவானுங்க ஆஸ்திரேலியன்ஸ் அந்த சைடு இருந்து. ரிக்கி பாண்டிங்க தவிர, ரிக்கி பாண்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். போறவனுங்களா ஐயா ஐயா ஓடுன செத்த ராணி அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. ரிக்கி பாண்டியன் வந்து ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு, கப் அடிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி. ஸோ பஞ்சாபும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்சிபி தான் மொமெண்டம் போயிட்டு. ஆர்சிபி தோத்தா இங்க வந்துட்டு நான் வந்துட்டு வியர்டா ஃபீல் பண்றதுல, என்னோட கட் ஃபீலிங் படி நான் என்ன சொன்னேன்னா மும்பை இல்ல ஆர்சிபி இந்த 2 டீம் தான் ஏதோ கப் அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் இப்ப இந்த மேட்ச் எல்லாம் நடுவுல விட்டதுனால எனக்கும் வந்துட்டு கிளியரா ஒரு கிளியரான பேஜ் வர மாட்டேங்குது. ஏன்னா திருப்பியும் இப்ப நான் ஐபிஎல் எனக்கு எப்பவுமே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்லோவா தெரிய ஆரம்பிக்கும், யார் யாரெல்லாம் ஜெயிக்க போறா, யார் யார் எப்படி விளையாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. இப்ப திருப்பியும் இந்த மாதிரி ஒரு வார் பிரேக் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இது வந்து மத்த பிரேக் இல்ல, ஒரு வார் பிரேக் வந்துன்னா அது டோட்டலா வேற கண்ட்ரியே வந்துட்டு டோட்டலா அஃபெக்ட் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஃபுல்லா வார பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இந்தியா பாகிஸ்தான் பத்தி தான். அது பிளேயர்ஸ்க்கும் கண்டிப்பா அந்த எஃபெக்ட் இருக்கும். ஏன் வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச்க்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா பேசிக்கான ஒரு இது நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, கிரிக்கெட் நாலேஜ். அதாவது வாருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, வார் நடக்கும்போது கேம் விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்ல. சிம்பிளான விஷயம், ஏன் வார் நடக்கும்போது கேம் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஈஸி டு அட்டாக் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். ஈஸி டு அட்டாக் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா இந்தியால பேஷனேட்டா பாக்குறது என்னன்னா கிரிக்கெட் தான். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல எத்தனை பேர் வருவான்? ஒரு 60 பேர் 50,000 பேர் வரணும் நினைச்சு பாருங்க. குஜராத் ஸ்டேடியம்ல ஒரு 1 லட்சம் பேர் வர முடியுமா? அவ்வளோ பீப்புள் இருக்கானுங்க. அங்க போய் பாம்பு போட்டா எத்தனை பேர் சாவானுங்க? இதுக்குதான் மேட்ச் நடக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது எதுக்கு வந்துட்டு மேட்ச் நடக்க மாட்டாங்க. ப்ரோ கண்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட், கேம் இஸ் நெக்ஸ்ட். ஐயா கேமுக்கும் வாருக்கும் சம்பந்தமே இல்லை. வார் வேற, கேம் வேற. கிரிக்கெட் நிறுத்தினதுக்கு இதுதான் ரீசன். அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, இந்த ரீசனுக்காக தான் கிரிக்கெட் நடத்துறாங்க. அங்க வார் போடுறதுக்கும் இது வேற வாரே போனது இல்லையா. பார்டர்ல எப்பவுமே அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப சீரியஸா உள்ள நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுது. அங்க பார்டர்ல எத்தனை மிலிட்டரி மேன்ஸ் ஆகிறாங்க உங்களுக்கு தெரியாது. இப்ப வந்துட்டு மிலிட்டரி இப்ப வார்னோட தான் நீங்க உங்களுக்கு மிலிட்டரியோட அந்த மிலிட்டரியோட கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியும். கரெக்டா? உங்களுக்கு எப்பவுமே இந்த எண்ட்ல தான் வந்துட்டு மிலிட்டரியோட கஷ்டம் இது எல்லாமே இப்போ புரியும் உங்களுக்கு. ஐஎஸ் வார் ஹீரோ அப்படின்னு பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. எதுவுமே தெரியாம அரையும் குறையமா நியூஸ் பார்த்து மென்டல் மாதிரி பேசுவீங்க. சோ இதுக்கு தான் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க ஸ்போர்ட்ஸ் நிறுத்தணும்னா நீங்க மட்டும் எதுக்கு வேலைக்கு போறீங்க? நானும் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு வார் நடக்கு, நீ எப்படி வேலைக்கு போலாம்? கரெக்டான பாயிண்ட் தானே. விளையாட்டா இருந்தாலும் அதுல ஒரு மணி தான், நீ இங்க ஒர்க் பண்ணாலும் அது ஒரு மணி தான், எல்லாமே ஒரு மணி தான் இதுல போனாலும். சோ இந்த ரீசனுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு வார்னு பண்ணிருக்காங்க. ஈஸி டு அட்டாக். எதை பத்தி பேசிட்டு இருந்தேன்? கிரிக்கெட். சோ இதுதாங்க ஷெட்யூல், நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு மேட்சை வச்சுட்டு முடிச்சிருக்கலாம். அந்த ராஜஸ்தான் மேட்சை சென்னையில வச்சே முடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சுட்டு. பட் பாத்துக்கோங்க, மொமெண்டம் அப்படியே இருக்குமா என்னன்னா தெரியல. பிளேயர்ஸ் வந்துட்டு போக இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஹேசல்வுட் போறானா, ஸ்டார்க் போறானா அப்படின்ற மேட்டர்லாம் நமக்கு தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா இப்பதான் வந்துட்டு எல்லாமே வந்திருக்கு. எனக்கும் கன்ஃபார்மா தெரியல. எனக்கு ஹேசல்வுட் இன்ஜுரி அப்படின்னு எனக்கு செம டென்ஷன் ஆயிட்டு. நீ ஃப்ராட் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டல. அதாவது என்ன சொல்லானுங்கன்னா டெஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு ரெடி ஆயிடுவாராம். பட் ஐபிஎல் வந்துட்டு கஷ்டம் அப்படின்றானுங்க. அதுலயே நமக்கு தெரியும் ஹேசல்வுட் வந்துட்டு வழக்கம் போல இந்த ஆஸ்திரேலியன் ஃப்ராட் வேலை பார்த்துட்டு ஓடுறானுங்க அப்படின்னு. ஏன்டா அப்படி நம்ப வச்சு கழுத்தரிக்கிறீங்க? சோ அது மட்டும் இல்ல, முக்கியமான மேட்ரு என்னன்னா தலைமை விராட் கோலி வந்துட்டு ரிட்டையர் ஆகிறான் டெஸ்ட்ல இருந்துட்டு. இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இப்ப பார்டர் கவாஸ்கர்ல நான் பேசாத பேச்சாடா நீங்க சேனல் முன்னாடி இருந்து பாத்துருந்தீங்கன்னா தெரியும். 2 விஷயம் தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா தயவு செய்து ரிட்டையர் ஆயிருங்க அப்படிம்பேன். இப்ப 2 பேரும் தொடர்ந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வேற மாதிரியா இருந்துச்சு. நான் வந்துட்டு கிரிக்கெட்டுக்காக பாக்குறேன். எனக்கு கேம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் யூஎஃப்சியும். நீங்க யூஎஃப்சி மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் பாப்பீங்களான்னு தெரியல. அதே மாதிரி தான் யூஎஃப்சியும் எனக்கு. நான் கேமுக்காண்டி தான் பார்ப்பேன். அந்த ஃபைட் எனக்கு பிடிக்கும், எல்லாமே நான் பார்ப்பேன். அதுல ஃபேவரட் ஃபைட்டர்ஸ்லாம் எனக்கு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேவரட் கிரிக்கெட்டர்னா எனக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரெய்னா, பென் ஸ்டோக்ஸ், பாண்டிங் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சில பேர் வந்துட்டு அப்படி இருக்க மாட்டாங்க, இண்டிவிஜுவல் ஃபேன்ஸ் தான் இருப்பானுங்க. சில பேர் விராட் கோலிக்காக மட்டும் பார்ப்பானுங்க, ரோஹித் சர்மாக்காக மட்டும். முக்காவாசி தோனி ஃபேன்ஸ் தோனிக்காக மட்டும் பார்க்குறவனுங்க இருக்கானுங்க. வேற யாரு? கங்குலி ஃபேன்ஸ் சில பேர் இருக்கானுங்க.
அவங்களா ஏன் ஃபிளாப் ஆயிடுறானுங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃபேவரட்டான பிளேயர் வந்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த இண்டிவிஜுவல், அதனாலதான் டோனி ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு, நான் ஓஜி டோனி ஃபேன்ஸ் சொல்லல, சில அந்த தற்கூரி டோனி ஃபேன்ஸ் இருக்கானுங்களா, அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னே தெரியாது, கிரிக்கெட்டை பத்தி இன்னும் தெரியாது, பல ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க டோனிக்காக மட்டும்தான் கிரிக்கெட் பாக்குறாங்க, அதனால அவங்க பேக் ஸ்டோரி எதுவுமே தெரியாது. அதனாலதான் அவங்க விராட் கோலி வெறுக்கிறாங்க. விராட் கோலி எவ்வளவு இன்டர்நேஷனல் நல்லா விளையாடுவான், மேட்சை எங்க இருந்து எங்க கொண்டு போவான்னு தெரியாது. அவங்களை பொறுத்தவரை விராட் கோலியை பார்க்கும் போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு செஞ்சுரி அடிப்பான், ஒரு சச்சின் மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பட் மேட்சை விராட் கோலி எங்க இருந்து எங்க எடுத்துட்டு போவோம் அப்படிலாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் மேட்ச் விளாண்டா தெரியுமா, 2022 மெல்போர்ன்ல வச்சு அடிப்பான் தெரியுமா விராட் கோலி, ஒரு 85 82, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. டோனி ஃபேன்ஸ்க்கு எங்க இருந்து மேட்ச் விராட் கோலி எப்படி எடுத்துட்டு போவான் அப்படிலாம் சுத்தமா ஐடியாவே இருக்காது அவங்களுக்குலாம். அதனாலதான் எப்பவுமே ஒரு கண்ணியா இருக்கவே கூடாது. நீ ஒரு மூவி ஃபேனா இருக்கட்டும், நானும் ஒரு மூவி ஃபேன் தான், கண்ணியா மட்டும் இருக்க கூடாது. இந்த டைரக்டர் தான், நான் இவரை தான், நான் இந்த ஹீரோ தான், இந்த பேட்ஸ்மேனு தான், அப்படி அவரை தவிர வேற எதுவுமே அப்படிலாம் நீ பார்த்தனா நீ ஸ்போர்ட்ஸே வந்துட்டு எப்படி சொல்றது, நீ ஸ்போர்ட்ஸை ரசிக்கவே மாட்டேன். அந்த பிளேயர் ரிட்டையர் ஆனா உனக்கு என்ன பண்ணனே தெரியாது. இதே மாதிரி தான் யூஎஃப்சியில் அந்த கபீப் ஃபேன்ஸ் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. கபீப் ஃபேன்ஸும் மெக்ரிகர் ஃபேன்ஸும் உட்காந்துட்டு மென்டல் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கபீப் ஃபேன்ஸுக்கு சுத்தமா யூஎஃப்சினா என்னன்னு தெரியாது. இன்னும் கபீப் கோட்னு நினைச்சிருக்கேன். கபீப் கோட்லாம் கிடையாதுப்பா. கபீபோட டஃபஸ்ட் ஃபைட்டே ஒரு 5 ஃபைட்டு தான். அதுக்கு முன்னாடி கபீப் அடிச்சது எல்லாமே ஒரு டெபியூட் ஃபைட்டரு, 1 ரெக்கார்டு வச்சவன், 2 ரெக்கார்டு வச்சவன், அதாவது 2 ஃபைட்டு தோத்து வந்தவன், அவங்களோட தான் கபீப் விளையாண்டுட்டு இருந்தான். பேட்டர்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு டுபாகூர் பயல்கள் அடிச்சு பெரிய ஆளானா கபீப். கோட்டா எப்படா 3 டைட்டில் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஒருத்தனுக்கு கோட் ஆக முடியும்? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா. 3 டைட்டில் டிஃபரன்ஸ் வச்சுட்டு ஒருத்தனால கோட் ஆக முடியாது. கபீபுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை கெடுத்துக்கிறது ஃபேன்ஸ் தான், அந்த முட்டா ஃபேன்ஸ் தான். முட்டா போயிடுங்க. எதுக்குடா இவனை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? விராட் கோலியை பத்தி பேச வரேன்டா. சோ விராட் கோலி எதுல நான் ஆரம்பிச்சேன், இப்ப நான் எங்கடா போயிட்டு இருக்கேன்? ஆக்சுவலா எனக்கு செம காண்டா இருக்கு கைஸ். எனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சா ஒரு மாதிரி, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியா இருந்து ஒரு பிரேக் விட்டது. நான் ஏற்கனவே மென்டல் பீஸ் ஒரு மாதிரி செதறன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பிரேக் வரும்போது, வாரனால பிரேக் வரும்போது ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வந்தது என்னன்னா, எனக்கு இந்த வாட்டி கோலி கப்படியும், ஆர்சிபி கப்படிக்கணும்லாம் எனக்கு ஒரு மயிறு வேண்டாம், கோலி கப்படிக்கணும், கோலி கையில ஒரு ஐபிஎல் டிராஃபி இருக்கணும் அப்படின்னு. அதுல மண்ணவாரி பாகிஸ்தான் போட்டுட்டானுங்களோ, எனக்கு பாகிஸ்தான் மேல அவ்வளோ வெறி வந்துச்சு. இடையே முட்டா பயல, எதுக்குடா பீப்புள்ஸ போடுற, எதுக்குடா ஐபிஎல்ல மண்ணவாரி போட்ட அப்படின்றதான் என் ஃபர்ஸ்ட் தாட் இருந்து. சோ பட் இப்ப கோலி ரிட்டையர் ஆயிட்டா. அடே பாயிண்ட்டுக்கு வராம நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்டா. சோ நம்ம லாஸ்ட் என்னோட பார்டர் கவாஸ்கர் ரிவ்யூலயே நீங்க பாத்திருப்பீங்க, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ரிட்டையர் ஆகிறது வந்து நல்லது அப்படின்னு. பட் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறது வந்து ஈஸி. ஏன்னா ரோஹித் சர்மா சுத்தமா ஃபார்ம்லே இல்ல, சரியே ஆகல ரெட் பாலுக்கு வந்துட்டு கடைசியா வரலாம். பட் விராட் கோலியை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, விராட் கோலி ஸ்ட்ரகிள் பண்றான். ஏன்னா விராட் கோலியை வச்சுட்டு வேற எந்த பிளேயரை போட முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. விராட் கோலி எடுத்துட்டு யாரை போட முடியும்? விராட் கோலி அந்த இடத்துல, விராட் கோலி சச்சின் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கான் அங்க. டெஸ்ட்ல இல்ல, பட் இருந்தாலும் அந்த ஸ்டார் பவர் வந்துட்டு ஒரு சச்சின் அந்த டைம்ல எப்படியோ, அப்ப அதே மாதிரி தான் விராட் கோலியும். ஒரு விராட் கோலி வெளியே எடுத்துட்டு எந்த பிளேயர் அந்த இடத்துல போட முடியும்? ஏன்னா விராட் கோலி எடுத்துட்டு ஏதாவது ஒரு பிளேயரை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிப்பான், உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் விராட் கோலி அப்படின்னு மாடுங்க. அதுக்கப்புறம் 5 மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆவான் அவன். இதுதான் நடக்கும் பாருங்க இந்தியன் கிரிக்கெட்ல, இதுதான் நடக்கும். ஓவர் ஹைப் எல்லாம் இப்ப உடம்புக்கே ஆகாது. அதனாலதான் விராட் கோலிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. அந்த அப்சஸ்ட், அந்த டிசிப்ளின் இப்ப இருக்கவங்களுக்கு கிடையவே கிடையாது. லைட்டா ஃபேமஸ் ஆனானுங்களா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அதோட டயர்ட் ஆயிடுவானுங்க, எக்ஸாஸ்ட் ஆயிடுவானுங்க. போதும்பா நமக்கு காசு வந்துட்டு, ஃபேமஸ் வந்துட்டு, இதுக்கு மேல நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் அதான் விராட் கோலி கண்டிப்பா வச்சிருந்தான் எனக்கு தெரிஞ்சுட்டு. பட் டெஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா, முக்கியமா இந்த ஆஃப் சைட் பால் தான், அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் தான். அந்த பால் ஒரு வீக்னஸாவே ஆயிட்டு விராட் கோலிக்கு. தன்னோட ஃபேவரட் ஷாட் அடிக்கிறதுக்கே விராட் கோலி பயந்தது வந்துட்டு நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட பல வருஷமா. லாக்டவுனுக்கு அப்புறத்துல இருந்து விராட் கோலி ஃபார்ம் வந்து டெஸ்ட்ல ரொம்ப பேடா தான் இருந்து. என்னதான் விராட் கோலி வந்துட்டு தன்னுடைய அக்ரஷன் காமிச்சிட்டு சீன் போட்டாலும், விராட் கோலி வந்துட்டு ஃபார்ம் வந்து டெஸ்ட்ல கொஞ்சம் பேடா தான் இருந்து. என்ன ஒரு பார்டர் கவாஸ்கர் வந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் 2023ல இந்தியாவில வச்சு நடந்துச்சு. அதுல வேணா ஒரு செஞ்சுரி போட்டான். பட் அதை வச்சுட்டு விராட் கோலி நல்லா விளையாண்டான்னா சொல்ல முடியாது. விராட் கோலி ஸ்ட்ரகிள் தான் பண்ணான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லாக்டவுனுக்கு அப்புறம் விராட் கோலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா. ஒயிட் பால்ல ஓரளவு வந்துட்டான், பட் ரெட் பால்ல வர்றது கஷ்டம். டெஸ்ட்லாம் நீ ஃபார்ம் அவுட் ஆயிட்டனா வர்றது கஷ்டம். அது மட்டும் இல்ல, ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். எப்படி நீங்க விராட் கோலி விடலாம் அப்படிலாம் யோசிச்சாலும், விராட் கோலியே வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்தான். நம்ம பார்டர் கவாஸ்கர்ல நம்ம பார்க்கும் போது அதான் சொன்னோம். முன்னாடிலாம் வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு ஒரு விக்கெட் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஈகரா இருப்பான். அவன் ஈகோ வந்துட்டு ஈகரா இருக்கும்.
அப்பாடா நான் பேட்டிங் பிடிக்க வரேன்டா, நான் காமிக்கிறேன்டா எப்படி ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வருவான். ஆனா இப்பெல்லாம் கடைசியை எப்படி விளையாட வந்தான்னா ஒரு மாதிரி ஐயோ நம்மளா பிடிக்கணும், எப்படியாவது ஆஃப் சைட்ல வர பால விடணும் அப்படின்ற மாதிரி தான் விராட் கோலி மைண்ட் செட்டே ஆயிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸாஸ்டா இருக்கும்போது கஷ்டம் கைஸ். திருப்பிலாம் வந்துட்டு நான் வந்துட்டு உண்மையிலே இந்த இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போவான், சரி ஒரு ட்ரை பண்ணலாம்ல என்ன நடக்குது அப்படின்னு, புரியுதுல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தேன். பட் வந்துட்டு இப்பவே ரிட்டையர் ஆயிட்டான். அந்த பிரேக் இருக்குல்ல, இந்த IPL பிரேக் இருக்குல்ல, இதுதான் ஒரு நல்ல டைம் திங்க் பண்றதுக்கு. அவனுக்குன்னே ஒரு பிரேக் விட்ட மாதிரி இருக்கு சொல்ல போனா. இந்த டைம்ல திங்க் பண்ணி ரிட்டையர் ஆறான். அவனுக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு. ஏன்னா பவுலர்ஸ்க்கும் பேட்ஸ்மேனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு டெஸ்ட்ல. இப்ப பவுலர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஓவர் நல்லா போடலையா அவன் 3வது ஓவர் பிடிச்சு போட்டுடலாம். பேட்ஸ்மேனுக்கு அப்படி இல்லை. ஒரு வாட்டி அவன் அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் 3 நாள் ஃபீல்டிங் பிடிக்கணும். அது செம தலைவலி. அது விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் சுருன்னு இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ரிட்டையர் ஆனது ஒரு நல்ல விஷயம் தான் டெஸ்ட்ல. பட் விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எங்க போயிடா பிடிப்பீங்க, அதுதான் எனக்கு தெரியல. நிறைய பேர் உடனே ஸ்ரேயஸ் ஐயரை போடுங்க, ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா போடுங்கன்றான். ஸ்ரேயஸ் ஐயர் எப்ப டெஸ்ட்ல கடைசியா பேட்டிங் பிடிச்சான், எத்தனை நாள் இருக்கும்? ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, இந்த ஹர்திக் பாண்டியா, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டெஸ்ட் விளையாண்டாலே இன்ஜுரி வந்துருது. அதனால டெஸ்ட்ல ஆடுறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. எனக்குலாம் ஹர்திக் பாண்டியா டெஸ்ட்ல பார்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், ரோஹித் சர்மா ஒருவேளை ODIல ரிட்டையர் ஆயிட்டேன்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. போன வீடியோல நான் ஒரு இது சொதப்பிட்டேன், நிறைய பேர் டென்ஷன் ஆயிருப்பீங்க. நான் இன்னும் கமெண்ட்ஸ் பார்க்கல, இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா நான் ஏன் கமெண்ட்ஸ் பார்க்கலன்னு ஒரு ரீசன் இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. என்ன சொல்லியிருப்பேன் போன ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் வீடியோக்குன்னா, ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடணும், ஏன்னா கபில் தேவுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை பத்தி நான் பேச வந்தேன். நான் தெரியாம காமனா ஆல்ரவுண்டர், நான் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ல கபில் தேவுக்கு அடுத்து ஹர்திக் பாண்டியா தான் பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் அப்படின்னு. அப்படி இல்லாட்டி இர்ஃபான் பதான் அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தேன். நான் அது ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர்னு மென்ஷன் பண்ணிருக்கணும், தெரியாம ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு காமனா. சோ ஏன் ஹர்திக் பாண்டியா ODIல கேப்டனா போடலாம் ரோஹித் சர்மாக்கு அடுத்து அப்படின்னா, என்னுடைய இன்ஸ்டிங் சொல்லுது, என்னுடைய கட் ஃபீல் சொல்லுது ஹர்திக் பாண்டியா கேன் டூ ஒண்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர். சில சமயம் லூசு தரமா ஆட்டிடியூட் காட்டி டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன், யூனிக்கா ட்ரை பண்றேன்றவனா ஃபிளாப் ஆவான். பட் டெஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு யாரை கேப்டனா போடலாம்னா, தயவு செய்து பும்ராவை கேப்டனா போடுங்க. சுமன் கில்க்கு கேப்டன்சி கொடுக்காதீங்க. நீங்க சுமன் கில்ல வந்துட்டு இந்த சூப்பர் ஸ்டார் ஆக்க ட்ரை பண்றது, இந்த விராட் கோலி மாதிரி ஆக்க ட்ரை பண்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஐயா. ஆனா தயவு செய்து பும்ராட்ட கேப்டன்சி கொடுங்க, புரியுதா? தயவு செய்து பும்ராட்ட கேப்டன்சி கொடுங்க. அது மட்டும் இல்ல, விராட் கோலி தான் இந்தியாவிலே பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். விராட் கோலி தான், வேற யாருமே கிடையாது. நீ என்ன வேணா நீ ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வா. ரோஹித் சர்மா, டோனி, கங்குலி, டிராவிட் எல்லாம் கிடையாது. நீ அனில் கும்ப்ளே, யார வேணா எடுத்துட்டு வா. விராட் கோலி தான் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் இன் இந்தியா. நான் வேர்ல்டுன்னே சொல்லுவேன், நான் சொல்லுவேன். ரிக்கி பாண்டியனுக்கு அடுத்தது கூட நான் விராட் கோலி தான் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் அப்படிமே. அப்படிப்பட்ட கேப்டன் தான் விராட் கோலி. ரிக்கி பாண்டியனுக்கு அடுத்து விராட் கோலி தான் வேர்ல்டுல பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். ஏன்னா நான் சொல்லவே தேவையில்லை, நீ டெஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சுக்கும். டெஸ்ட் மேட்ச் பார்க்கலையா, உனக்கு பிடிக்காதா விராட் கோலி, அப்ப நான் சொல்றது உனக்கு வெறுப்பா தான் இருக்கும். விராட் கோலி தான் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ, இல்ல போ. ஏன்னா விராட் கோலி இருக்கும் போது அக்ரஷன் பீக்ல இருக்கும். உன்னை டெஸ்ட் மேட்ச் பார்க்க வைப்பான் விராட் கோலி. நீ ஒரு IPL கண்ணியா இருந்தாலும் விராட் கோலி வந்துட்டு உன்னை சேரை எடுத்துட்டு போய் டிவி முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ சண்டை நடக்க போகுதுப்பா, ஏதோ UFC மேட்ச் நடக்க போகுது, எல்லாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்க உட்கார வைக்க முடியும் விராட் கோலியால. விராட் கோலியோட பிஹேவியர் வந்துட்டு டீமே அப்படியே அஃபெக்ட் பண்ணும். அப்படியே டீமே அஃபெக்ட் எப்படி பண்ணோம்னா ஒரு பாசிட்டிவ் வேலை, எல்லாருமே அவன மாதிரி அக்ரெசிவா இருப்பாங்க. அதுதான் விராட் கோலி கொண்டு வந்தான். அதுதான் எனக்கு விராட் கோலி கிட்ட டெஸ்ட்ல பிடிச்சது. பட் ஆனா ஒரு பேடான விஷயம் என்னன்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்துச்சு. இதே மாதிரி ஒரு பிரேக் தான் வந்துச்சு. ஆனா பெரிய பிரேக், ஒரு கோவிட் பிரேக். அந்த பிரேக் தான் எல்லாரோட மொமெண்ட்டையும் உடைச்சிட்டு. அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட லைஃபே வந்துட்டு ஒரு மாதிரி சரன்னு போற மாதிரி இருக்கு இல்லையா? ஏதோ வால்யூம் பட்டனை திருக்கி வச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. சோ விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டான். ODI மட்டும் தான் விளையாட போகிறான். ODI அண்ட் IPL ரெண்டு பேரும் எப்படி சொல்றது, அதாவது தோனி வெர்சஸ் விராட் கோலி, அந்த ஹேட்டர்ஸ் கூட நான் ஒத்துக்கிட்டேன். டோனி ஒரு கேங், டோனி ஃபேன்ஸ் ஒரு கேங் இருக்காங்க, விராட் கோலி ஃபேன்ஸ் ஒரு கேங் இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது வேற. அதாவது ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் விராட் கோலி ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே முட்டாள்தனம் அப்படின்னு.
கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் க்ளோஸா தான் இருக்கானுங்க. நிறைய மேட்டர் சிமிலரா இருக்கு. விராட் கோலி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அடிக்கிறான்னா அதே ரன்னை ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல அடிக்கிறான். ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்கானுங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் ரிட்டையர் ஆனாங்க. ஃபோன் போட்டு கேட்பானுங்க போல, மச்சான் நீ வந்து ரிட்டையர் ஆறியாடா, நானும் ரிட்டையர் ஆறான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க மென்டல் மாதிரி? எனக்கு தான் இன்னொரு ஒரு வியர்டான ஃபீலிங்லாம் இருக்குது. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டா விராட் கோலி ரிட்டையர் ஆகணும் ஓடிஐல இருந்து அப்படின்னு. ஏன்னா விராட் கோலிக்கு கம்பெனி யாரு காய்ச்சி இருக்காங்க டீம்ல? எல்லாருமே யங்கா இருக்கானுங்க. பட் டோனி வந்துட்டு, டோனியும் முன்னாடி அப்படிதான் இருந்தாரு. எல்லாருமே தன்னுடைய ஒரு ஈக்குவலான ஏஜ்லயே இருக்கிற மாதிரி ஒரு பர்சனோட தான் இருந்தாரு. பட் டோனி வந்துட்டு அந்த மாதிரி பர்சன் இல்ல. அவர் ஒரு மிஸ்டீரியஸான பர்சன், குவைட்டான பர்சன். விராட் கோலி அப்படி இல்ல. விராட் கோலி வந்துட்டு ஒரு அக்ரெசிவான பர்சன். அவன்கிட்ட யாராவது சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பேசணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு. அவனுக்குலாம் ஒரு யங் பிரீட் வந்துட்டு கூட சுத்தி இருக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவனுக்கு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வந்துட்டு பெர்ஃபெக்டான டைம்ல தான் ரிட்டையர் ஆயிருக்கான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு மேலே இவன் வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம டெஸ்ட் மேட்ச் ஆடுறது கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு பென் ஸ்டோக்ஸே வந்துட்டு அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இங்கிலாந்து கேப்டன் தான் பேரு. அத்தனை வாட்டி அவனுக்கு இன்ஜுரி வருது. மென்டலி டிப்ரெஸ்ட் ஆறான். மென்டலியே வந்துட்டு ஸ்டேபிளா இல்ல. அவனுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதுக்கிடையில பென் ஸ்டோக்ஸ் அவ்வளவு மேட்ச் விளையாடுறது இல்லை. வெளியெல்லாம் போயிட்டு IPL இருந்து நிப்பாட்டிட்டான், ODIல இருந்து நிப்பாட்டிட்டான், T20 நிப்பாட்டிட்டான். இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இருக்கு, பிசிக்கலியும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கான லேட் தான் அவனும். செம்ம ஸ்ட்ராங்கான லேட் பென் ஸ்டோக்ஸ். அவனுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் guys. சொல்ல போனா 5 நாள் நீங்க தொடர்ந்து விளையாடணும். நான் தான் சொல்றேன்ல, பவுலர்ஸ்க்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்கு டெஸ்ட்ல. நீங்க நினைப்பீங்க பவுலர்ஸ் தான் கஷ்டம் அப்படின்னு. பவுலிங் போடுறது ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட்ல. ஆனா பவுலர்ஸ்க்கு சான்ஸ் இருக்கு. ஒரு நாள் நீ நல்லா போடலையா, ரெண்டாவது நாள் நீ பிடிச்சிடலாம். அப்படி இல்லையா நீ ஒரு 5 ஓவர் நல்லா போடலையா, அடுத்த ஓவர் நீ பிடிச்சிட்டனா முடிஞ்சு. ஆனா பேட்ஸ்மேனுக்கு அப்படி இல்லை. ஒண்ணு நீ அடிச்சனா இமயமலை ஜாலியா இருப்ப. நீ அடிக்கும் போது வேற லெவல்ல இருப்ப, ஜோன்ல இருக்கிற மாதிரி இருப்ப. மிச்சல் ஸ்டார்க்க பார்த்து கேட்கலாம், இட்ஸ் டூ ஸ்லோடா புண்ட அப்படிங்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பேசலாம். ஆனா நீ டக் அவுட் ஆயிட்டனா நீ போய் ஃபீல்டிங் பண்ணுவ தெரியுமா, அதுதான் தலை வெளியா இருக்கும். உனக்கு வெறுப்பா இருக்கும். நான் விளையாடவே இல்லை, போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் இந்த கல்லி கிரிக்கெட்ல எல்லாம் போனாங்க தெரியுமா, ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல எல்லாம் பேட்டிங் மட்டும் பிடிச்சிட்டு ஓடிடுவானுங்க. தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க, பொட்டா போயிடுவேன். இந்த மாதிரி பண்ணுவானுங்க சில பேர்லாம். ஸோ கரெக்டான டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ரிட்டையர் ஆயிருக்கான். அது மட்டும் இல்ல, IPL ஷெடியூலும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னு. RCB மொமெண்டம் உடையுமா, இல்ல உண்மையிலேயே வந்துட்டு RCB இதை பிடிச்சிக்கிடுவானுங்களா, ஹேசல்வுட் இவனுங்கெல்லாம் ஓடிடுவானுங்களா, இல்ல இருப்பானுங்களா, நாளைக்கு தான் தெரிஞ்சு கன்ஃபார்மா ஃபுல் நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் என்னோட ஆங்கரை வந்துட்டு நான் கொட்டி தான் ஆகணும். இந்த இன்ஜுரி கதை விட்டுட்டு ஓடுறது கரெக்டு தானே guys? எத்தனை வாட்டி தான் அவனுங்க பண்ணிட்டு இருப்பானுங்க. பேன் பண்ற மாதிரி தான் சொல்றானுங்க. ஏன்னா ஹாரி ப்ரூக்கே வந்துட்டு 2 வருஷம் பேன் பண்ணதா சொல்லிட்டானுங்க. ஹாரி ப்ரூக்கை வந்துட்டு 2 வருஷமா பேன் எல்லாம் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இவனுங்களே அந்த மாதிரி பண்ணுவானுங்களா என்னன்னு தெரியல. நான் கேட்கறது ஒண்ணுதான், நீ இருக்கிறியா 100% நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இருக்க. உனக்கு டெஸ்ட் வேர்ல்ட் கப் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். உனக்கு டெஸ்ட் வேர்ல்ட் கப் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எல்லா கப்பும் இருக்கு, எல்லா டிராஃபியும் இருக்கு. அதுக்காண்டி நீ மட்டும் ஓடிட்டே இருக்க முடியாது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே கைஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, பெரிய வீடியோ. மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, and see another video and remember it, always be on top.